இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரீட்டில் காமனான கேட்சஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு காமனான கேட்சாக இருக்கும். உங்களோட கழுத்தை இப்படி பிடிச்சி இழுப்பாங்க, கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்பாங்க. அவங்க கை எடுக்கூடாதுன்னா கையும் சேர்த்து பிடிப்பாங்க, இல்லை கழுத்தை பிடிச்சிட்டு உங்களோட தலையை இப்படி ஃப்ரண்ட்டில் கை வச்சுருவாங்க. இது லாக் பொசிஷனில் இருக்கும். இது வந்து காமனான கேட்சஸ்ஸு எல்லாத்துலேயுமே பண்ணுறது. த்ரோட்டை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த பொசிஷன் இருக்கும்போது த்ரோட்டில் இங்கே கேட்ச் பிடிப்பாங்க. ஓகேவா? இந்த கையை சேர்த்து அழுத்தி பிடிப்பாங்க, இல்லைனா இந்த கையை தலையை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி பிடிச்சிடுவாங்க. இது வந்து காமனாக கேட்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்மளை கேட்ச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேட்சுக்கு நம்மளோட த்ரோட் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த கேட்ச் பிடிச்சிருக்கும் போது நம்ம த்ரோட்டை அப்படியே விட்டுட்டு, த்ரோட்டு அவங்க நசுக்கினாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு நம்ம இங்கே ஏதாவது பண்ண ட்ரை பண்ணோன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம த்ரோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்களோ நம்ம வந்து ஃபெயிண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பைப்பும் இங்கே பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங்கு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் வழியாக உங்களோட த்ரோட்டு உள்ள ஜாவை இறக்கிடும். ஓகேவா? பிடிச்சிருக்கும் போது உங்களோட ஜாவை இப்படி இறக்கிட்டிங்கன்னா த்ரோட் அஃபெக்ட் ஆகாது. கேட்ச் எங்கே இருக்கும்னா இந்த ஜாக்குள்ளே இருக்கும் கேட்ச். இப்போ இந்த கேட்ச் இருக்கும்போது அவங்க என்ன அழுத்தினாலும் நம்மளுக்கு பெயின் எதுவும் வரப்போகிறது இல்லை, ஏன்னா நம்ம த்ரோட்டை கீழே இறக்கிட்டோம். ஓகேவா? ஸோ பிடிச்சிருக்கிறாங்க, இந்த ஆங்கிளில் பாருங்கள், பிடிச்சிருக்கிறாங்க, அப்படி உள்ளே இறக்கணும். ஓகேவா? ஈஸியாக இறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ட், இந்த கேப் இருக்குது, இந்த கேப்பில் இங்கே இந்த பொசிஷனில் ஒரு பெயின் கொடுக்கலாம். இது உள்ள நம்மளோட ஜாவை அழுத்தி அப்படியே இறக்கிட்டிங்கன்னா த்ரோட் வந்து உள்ளே இருக்குது. த்ரோட் வந்து உள்ளே இருக்குது. எப்படி அவங்க கேட்ச் பண்ணி எவ்வளோ நெசுக்குனாலும் நம்மளுக்கு பெயின் வராது. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து உள்ளே இறக்குறீங்க. பிடிச்சிருக்கிறாங்க, ஃபஸ்ட் திங் உள்ளே இறக்கு. ஓகேவா? பிடிக்கிறாங்க, உள்ளே இறக்குறீங்க. இது இறக்குனதுக்கப்புறமா உங்கள் எல்போவில் பேக்கில் அட்டாக் 1. ஸோ இந்த அட்டாக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெயின் இருக்கும். அப்புறம் இதுலேயே இந்த பொசிஷன்லேயே அட்டாக். சரியா? பாருங்கள், பிடிச்சிருக்கு, த்ரோட்டில் உள்ளே இறக்கிட்டோம், அட்டாக். அடுத்து இந்த ரைட் சைடு, ரைட்டில் சைடில் இப்படி பெண்ட் பண்ணால் போதும். ஆப்போனண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? பிடிச்சிருக்காங்க, த்ரோட்டில் உள்ளே இறக்கிட்டோம், அட்டாக்கு. லைட்டாக அந்த பெண்டு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்கள தூக்கணும், போடணும், அவங்களோட வெயிட்டை கேரி பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. பிடிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட்டு த்ரோட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணி உள்ளே இறக்கிறீங்க. இது எல்போவில் ஒரு அட்டாக் கொடுக்குறீங்க. இந்த அட்டாக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு பெயின் கொடுக்கறதுக்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துறீங்க. இது நீங்கள் ஃபோர்ஸாக அடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்டாக் கொடுத்துட்டீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனண்ட்டு கீழே வந்துடுவாங்க.